ஈவினிங் டைம் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே நேரம் டேஸ்ட் நீங்கள் கடையில் வாங்குற ஸ்நாக்ஸ் அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சேர்க்கு நான் ஒரு பவுலில் பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் உதிரியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி 2 பக்கமும் பொன்னிறமாக நல்லா முருகலாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.